கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் குடித்து சிகிச்சை பெற்று வந்த புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மேலும் ஒரு நபர் உயிரிழந்திருப்பதாக தற்பொழுது முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 61ஆகவும் உயர்ந்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் எழில் வழங்க கேட்கலாம். எழில், வணக்கம். தற்பொழுது உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த நபர் யார்? இன்னும் ஜிப்மர் மருத்துவமனையில் எவ்வளவு பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள்? என்ன நிலவரம்? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாராயம் குடித்ததில் ஒரு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதில் கிட்டத்தட்ட புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 20 நபர்கள் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட அன்றைய தினமே 3 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். தொடர்ச்சியாக 17 நபர்கள் சிகிச்சை பெற்று வந்தனர். இதனிடையே கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக, அதாவது ஜிப்மர் மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட உயர்தர சிகிச்சையின் காரணமாக 6 பேர் உடல்நலம் நிறைவு பெற்று அவர்கள் வீடு திரும்பினர். தொடர்ச்சியாக 11 நபர்கள் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் இன்று காலை 6:30 மணி அளவில் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 35 வயதுடைய இயேசுதாஸ் என்பவர் உயிரிழந்துள்ளார். எனவே ஜிப்மர் மருத்துவமனையை பொறுத்தவரைக்கும் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உயிரிழந்தவரின் எண்ணிக்கை 3ஆக இருந்தது. இன்று காலை ஒருவர் உயிரிழந்த காரணமாக இந்த உயிரிழப்பு என்பது 4ஆக உயர்ந்துள்ளது. மேலும் ஜிப்மர் மருத்துவமனையில் தொடர்ச்சியாக 10 நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் ஏற்கனவே ஒருவர் மூளைச்சாவு அடைந்ததாக ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அவரை காப்பாற்றுவதற்கான முயற்சியிலும் ஜிப்மர் மருத்துவமனை தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறது. ஜிப்மர் மருத்துவமனையை பொறுத்தவரையில் உயர்தர சிகிச்சை மருத்துவமானது தொடர்ச்சியாக இந்த 10 நபர்களுக்கும் அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களது உயிரை காப்பாற்றுவதற்கான முயற்சியிலும் ஜிப்மர் நிர்வாகமானது ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக கூற வேண்டுமென்றால், கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 20 நபர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் 4 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். 6 நபர்கள் சிகிச்சை முடித்து வீடு திரும்பிய நிலையில் 10 நபர்கள் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றனர். ரைட், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி எழில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.